ப்ளவுஸோட பாடி பார்ட்டோட ஸ்லீவை எப்படி இன்விசிபிளாக ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்லீவோட மெயின் கிளாத் எடுத்துக்கோங்க. மெயின் கிளாத் வந்து சிங்கிள் கிளாத்தாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஸ்லீவோட கெட்ட பக்கம் மேலே இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி கெட்ட பக்கத்தை மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவோட சென்டர் பகுதியையும் பாடியோட சென்டர் பார்ட்டையும் கரெக்டாக வச்சுட்டு இந்த மாதிரி கையை வச்சு ஒரு 1/2 இன்ச் வச்சு பாருங்கள். கரெக்டாக அது எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துலேருந்து நம்ம தையல் போட ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஸ்லீவோட மெயின் பார்ட்டு சிங்கிள் கிளாத் மட்டும்தான் எடுத்திருக்கேன். லைனிங் கிளாத் இன்னும் ஜாயின் பண்ணலை. இந்த மாதிரி நம்ம எவ்வளோ விட்டோமோ தையலுக்காக அந்த 1/2 இன்ச் அப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே வாங்க. ஸ்லீவை மட்டும்தான் நம்ம இழுத்து பிடிக்கணும். பாடி பார்ட்டை எப்பயுமே இழுத்து பிடிச்சி ஜாயின் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி 1/2 இன்ச் விட்டு ஜாயின் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம லைனிங் கிளாத் எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத் வந்து நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதுக்கு கீழே வர மாதிரி வச்சுக்கோங்க. பாடி பார்ட்டோட லைனிங் கிளாத்தும் நம்ம எடுத்திருக்க லைனிங் கிளாத்தும் கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வச்சுட்டு 1/2 இன்ச் நீங்கள் எப்படி கை வச்சு பார்ப்பீங்களோ அதே மாதிரி வச்சு பார்த்துட்டு அந்த லைனிங் கிளாத்து எங்கே முடியுதோ அந்த இடத்துல வச்சு தையல் போட்டுக்கோங்க. இப்போ 1/2 இன்ச் வந்து நம்ம எங்கே தையல் போட்டோமோ அதே தையலில் ஒன்று போல் போட்டுக்கோங்க. லைனிங் கிளாத்து கீழே இருக்கு இல்லையா, அந்த லைனிங் கிளாத்தை மட்டும்தான் நம்ம இழுத்து பிடிச்சி ஜாயின் பண்ணணும். மேலே நம்ம ஜாயின் பண்ணியிருக்கு இல்லையா, அதை இழுத்து பிடிச்சி ஜாயின் பண்ணாதீங்க. இப்போ ஃபுல்லாக ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும், ஸ்டிஃபாக இருக்கும். ஏன்னா நம்ம 2 தையல் போட்டிருக்கோம். இப்போ உள்பகுதி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்விசிபிளாக இருக்கும். நம்ம தையல் போட்டது வெளியிலும் தெரியாது. நமக்கு ஸ்லீவ் வந்து போடும்போதும் எந்த ஒரு உறுத்தலுமே இருக்காது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள்.